Audio Jungle. வணக்கம் தமிழ் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் தமிழனுடைய புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அதில் உரை வகை பார்க்கலாம். தமிழ் நண்பர்களே, தமிழனில் கிட்டத்தட்ட 308வது பக்கம் இப்போ வந்திருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம இந்த உரை வகை பார்த்தோம்னா 313 பக்கங்கள் இங்கே முடியும். நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகளை போட்டுக்கிட்டே வரோம். நீங்கள் முழுமையாக கேட்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் நண்பர்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். உரை வகை. தமிழில் தோன்றிய உரை நூல்கள் பல. இலக்கண உரை, இலக்கிய உரை, சாத்திர உரை, மணிப்பிரவாள உரை என பகுத்து பார்க்கலாம். பேராசிரியர் மூவை அரவிந்தன் அவர்கள் உரையாசிரியர்கள் என்ற ஒரு பெரிய நூலை எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, ரா மோகன், நெல்லை நா சொக்கலிங்கம் இவர்கள் எழுதிய உரை மரபுகள் குறிப்பிடத்தக்கது. இவை தவிர தனித்தனி உரையாசிரியர்கள் பற்றிய ஆய்வு நூல்களும் பல தோன்றியிருக்கிறது. தமிழுக்கு உரையாசிரியர்களின் கொடையும் அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். தமிழில் தோன்றியுள்ள உரைகள் அதில் நீண்ட வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை பயன்படுத்தி கொண்டு இந்த மூவை அரவிந்தன் அவர்கள் உரையாசிரியர்கள் அப்படிங்கிற நூலை 887 பக்கங்கள் கொண்ட பெரிய நூலை எழுதியிருக்கிறார். தொல்காப்பியம், சங்க இலக்கியம் இதற்கு எப்படி இடைக்காலத்தில் எழுந்த உரைகளால் இந்த நூல்கள்லாம் பாதுகாக்கப்பட்டது. அப்படி கிபி 8ஆம் நூற்றாண்டு தான், அதாவது கிபி 8 முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை உரைகள் மேலோங்கிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உரையாசிரியர்கள் சொற்பொருள் விளக்கம் தருதல், அந்த உரை பணியில் சொற்பொருள் விளக்கம் தருதல், கொள்கை விளக்கம் செய்தல், வைப்புமுறை காரணம் காட்டுதல், இலக்கண குறிப்பு தருதல், எடுத்துக்காட்டு தருதல், சிறப்பு விளக்கம் தருதல், ஆய்வுக்கான இடைவெளிகளை நிரப்புதல், வரலாறு கூறுதல், திறனாய்வு செய்தல் ஆகிய பணிகளை செவ்வனையாற்றி தங்களுடைய உரைகளை சிறப்பாக செய்துள்ளனர். வினாவிடை முறையில் எழுதுதலும், எதையுமே ஒரு நிரல்படவும் ஒரு நெறிபடவும் கூறுதலும் அவங்களுடைய வழக்கம். அவங்களுடைய நடை தருக்க நடை மற்றும் விளக்க நடை அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் கவிமணி அவர்கள் இந்த உரையாசிரியர்களை மூல ஆசிரியர்களை விட உரையாசிரியரே சிறந்தவர் அப்படின்னு நகைச்சுவை தோன்ற கூறியுள்ளார். அப்படி அவர் கூறிய அந்த ஒரு பாடல்: கண்ணை கெடுப்பர் கவிராயர், அக்கண்ணை எண்ணி உரைக்காரர் ஈவாரே, மண்ணுலகில் ஆக்குபவரோ அழிப்பவரோ மேலாவார், நோக்கி நீ உண்மை நுவல். கண் என்பது போன்ற வேற்றுமை உருவுகளை தொகுத்து கூறுவது இலக்கியம். உரையோ அவற்றை விரித்து விளக்கம் தரும். உண்மையில் மூல நூல்களை உள்ளவாறு காண உதவும் கண்களே உரைகள் எனலாம். வடமொழியில் உரைகளுக்கு லோசனம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். லோசனம் என்றால் கண் என்று பொருளாம். இலக்கண உரைகள் பற்றி பார்க்கலாம். இறையனார் அகப்பொருள் உரையே காலத்தால் முற்பட்டது. நக்கீரரால் உரைக்கப்பட்டு 10 தலைமுறை வரை செவி வழியாக கேட்கப்பட்டு வந்த பிறகு எழுதப்பட்டது. அது எழுதப்பட்ட காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்பர். செம்மாந்த இலக்கிய நடையில் இது எழுதப்பட்டுள்ளது. இலக்கிய நடை பயில்வார்க்கு இது மிகுந்த சுவை பயக்கும். முன்பு பலர் இதை மனப்பாடம் செய்து பழகுவர். அடுத்ததாக தொல்காப்பிய முதல் உரையாசிரியர் இளம்பூரணர். இவருக்கு உரையாசிரியர் என்ற பெயரும் உண்டு. சமண முனிவராகிய இவர் உரை தொல்காப்பியம் முழுமைக்கும் கிடைத்துள்ளது. இவர் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். இவர் உரை எளிமையானது, சுருக்கமானது, தெளிவானது, மூலத்தை ஒட்டி செல்லும். அடுத்ததாக பேராசிரியர். தம் சிறப்பு பெயரால் மட்டுமே அறியப்படும் இவர் இளம்பூரணருக்கு பிற்பட்டவர். பொருளதிகாரத்தின் பின் 4 இயலாக இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியல், ஓமையியல், செய்யுளியல், மரபியல் என்ற 4 இயலுக்கு மட்டுமே இவருடைய உரை கிடைத்துள்ளது. திருக்கோவையார் உரையும் இவர் எழுதியது தான். குறுந்தொகைக்கு இவர் எழுதிய உரை கிடைக்கவில்லை. குறுந்தொகைக்கு முதல் 380 பாடலுக்கு உரை எழுதியிருப்பாங்க, அது கிடைக்கவில்லை. இவர் ஒரு சிறந்த திறனாய்வாளர். நுட்பமான முறையில் உரை விளக்கம் கண்டவர். சொற்பொருள்கள் தருதல் மட்டுமன்று இலக்கிய கொள்கை விளக்கத்திலும் நிகரற்றவர். இவரை தொடர்ந்து நச்சினார்க்கினியர்.
உச்சிமேற் புலவர் கொள் நச்சினார்க்கினியர் என்று இவர் போற்றப்படுகிறார். இவர் உரைகளே இன்று மிகுதியாக கிடைக்கிறது. தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் முழுமைக்கும் இவர் உரை உண்டு. பொருளதிகாரத்தில் பெரும்பகுதிக்கு இவர் உரை கிடைக்கிறது. பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி, கலித்தொகை ஆகியவற்றுக்கு முழுமையாக இவர் உரை கிடைப்பது பெரும்பேறு. விளக்கமாக உரை எழுதுபவர், கொண்டு கூட்டிய பொருள் காண்பவர், மூல ஆசிரியர் மேல் தம் கருத்தை ஏற்றி உரைப்பவர், பொருத்தமான எடுத்துக்காட்டுகளை தேடி கண்டுபிடித்து தருபவர், வர்ணாசிரம தர்மம் போன்ற குறிப்புகளை இவர் உரையில் காணலாம். இவர் 13ஆம் நூற்றாண்டினர். இவரை தொடர்ந்து சேனாவரையர். வடநூர் கடலை நிலைகண்டு உணர்ந்த சேனாவரையர். சிவஞான முனிவர் கூற்று அப்படின்னு சொல்கிறேன். இது ஏற்கனவே படித்த ஒரு ஞாபகம் இருக்குது. 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை கண்டார். வடநூர் கருத்துக்களை தமிழகத்தில் ஏற்றி கூறியவர். தருக்க முறையிலும் விளக்கமும் கருதி இவர் உரையே பலரும் விரும்பி கற்றனர். அடுத்ததாக கல்லாடரும் தெய்வச்சிலையரும் சொல்லதிகாரத்துக்கு உரை கண்டுள்ளனர். இந்த தொல்காப்பியத்தை தொடர்ந்து நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர். இவர் நன்னூலுக்கு முதல் உரை எழுதியவர். இவர் சமணர். நன்னூல் தோன்றிய சீயகங்கன் காலத்திலேயே இவர் தோன்றியிருக்க வேண்டும் என்பர். சுருக்கமும் தெளிவும் உடைய இவ்வுரை பல அரிய குறிப்புகளை உடையது. ஐம்பெருங்காப்பியம், எண்பெருந்தொகை, பத்துப்பாட்டு, 11 கீழ்கணக்கு இந்த சொல்லாடல்கள்லாம் இவருடைய உரையில் வழங்கப்பட்டது. இவர் நன்னூலார் படைத்த புதிய ஆகங்களை வெளிக்கொணர்ந்து உலகிற்கு உணர்த்தியவர் இந்த மயிலைநாதர். இவரை தொடர்ந்து சங்கர நமச்சிவாயர். சங்கர நமச்சிவாயர் 17ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலியில் தோன்றி நன்னூலுக்கு விரிவான உரை எழுதி புகழ் பெற்றவர். இவர் திருவாவடுதுறை மடத்து ஈசான தேசிகரின் மாணவர். அம்மடத்து பெரும்புலவர் சிவஞான முனிவர் சங்கர நமச்சிவாயரின் உரையை, அதாவது புத்துரையை பெருக்கி விரித்து எழுதினார். அடுத்ததாக இலக்கிய உரைகள் பார்க்கலாம். அடியார்க்கு நல்லாரும் பரிமேலழகரும் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த பகுதியில் ஏற்கனவே சொன்ன நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் இலக்கியங்களுக்கு உரை கண்டுள்ளனர். அடியார்க்கு நல்லார் பொப்பண்ண காங்கேயனால் ஆதரிக்கப்பட்டவர். அதாவது பொப்பண்ண காங்கேயன் என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் இந்த அடியார்க்கு நல்லார். நிரம்பை என்ற ஊரை சேர்ந்தவர். கிபி 12ஆம் நூற்றாண்டு இவருடைய காலம். சிலப்பதிகாரத்தில் முதல் 23 காதைகளுக்கு காணல் வரி நீங்களாக இவருடைய உரை உள்ளது. இவருக்கு முந்தைய உரை அரும்பத உரையாசிரியர். அவரை பின்பற்றி செல்லும் போக்கு தான் இந்த அடியார்க்கு நல்லார் உரை. அடியார்க்கு நல்லார் உரை இசை, நாடகத்தமிழ் நூல்கள் பற்றியும் அக்கலைகள் பற்றியும் மிகுதியான குறிப்புகளையும் அரிய செய்திகளையும் தருகிறது. தமிழிசை, தமிழ் நாடக சான்று, மூலக்களஞ்சியம் என அந்த உரை கூறுகிறது. பரிமேலழகர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த வைணவர். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் இருமொழி புலமை மிக்கவர். திருக்குறளுக்கு முன்பு தோன்றிய 10 உரைகளிலும், அதாவது திருக்குறளில் 11 உரை அப்படின்னு சொல்லுவோம், அதில் பரிமேலழகர் உரையே சிறந்தது அப்படின்னு சொல்கிற அந்த குறிப்பு. இவருடைய அதிகார முன்னுரை, வைப்பு முறை, விளக்கம், குறள்களுக்கிடையே இயைபு, சிறப்பு விளக்கம், இலக்கண குறிப்பு, இதெல்லாம் பரிமேலழகருடைய உரைத்திறன். மறுபடியும் சொல்கிற பாருங்கள். இவருடைய உரைகளில் அதிகார முன்னுரை, வைப்பு முறை விளக்கம், குறள்களுக்கிடையே இயைபு, சிறப்பு விளக்கம், இலக்கண குறிப்பு, இதெல்லாம் இவருடைய உரைத்திறன். இதைத் தொடர்ந்து 4000 திவ்ய பிரபந்த உரைகள் பற்றி பார்க்கலாம். 4000 உரைகளில் திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6000 படி திருவாய்மொழிக்கு உரை எழுதியுள்ளார். நஞ்சியார் நம்பிள்ளை திருவாய்மொழிக்கு 9000 படி உரை எழுதியுள்ளார். அது இல்லாமல் திருப்பள்ளி எழுச்சி உரை, திருவிருத்த உரை, பெரிய திருமொழி உரை நம்பிள்ளை எழுதியுள்ளார். பெரிய வச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி எனப்படுவார். இவர் 4000த்திற்கும் 24000 படி எழுதியவர். 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி சொல்லலாம். வடக்கு திருவீதி பிள்ளை திருவாய்மொழிக்கு 36000 படி உரை எழுதியிருக்காரு. இவருடைய உரையைத்தான் ஈடு அப்படின்னு சொல்லுவோம். அழகிய மணவாளர் திருப்பாவைக்கு 6000 படி உரை, அமலாதிபிரான் உரை, கண்ணினும் சிறுதாம்பு உரை எழுதியவர். இன்னும் பெயர் தெரிந்த பழைய உரையாசிரியர்கள் பலர் இருக்கின்றனர். இன்றும் நூல்களை பதிப்பித்து உரை எழுதிய சான்றோர் பலர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஆறுமுக நாவலர், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார், கணக்காயர், சோ பாரதியார், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், நாமு வேங்கடசாமி நாட்டார், உரை வேந்தர் என்றழைக்கப்படக்கூடிய ஔவைசு துரைசாமி பிள்ளை,
பெருமழலை புலவர் போவே சோமசுந்தரனார் இவங்களாம். ஐயன்பெருமார் கோனார் மாணவர்களுக்கான உரை எழுதி பெரும்புகழ் பெற்றவர். இதைத் தொடர்ந்து சாஸ்திர உரைகள், அதாவது சைவ சித்தாந்த சாஸ்திரக்கான உரைகளை பற்றி பார்க்கலாம். இதில் குறிப்பிடத்தக்கது சிவஞான முனிவருடைய சிவஞான போதம் பேருரை. பாண்டிய நாட்டு விக்ரமசிங்கபுரத்தில் வேளாள மரபில் தோன்றியவர் இந்த சிவஞான முனிவர். திருவாவடுதுறை சென்று அங்கேயே தங்கினார். வேலப்ப தேசிகரிடம் சிவதீட்சை பெற்று துறவு பூண்டு சிவஞானம் என்று அழைக்கப்பட்டார். தொல்காப்பிய முதல் சூத்திர விருத்தி, நன்னூல் விருத்தி உரை இவர் எழுதிய இலக்கண உரைகள். சிவஞான மாபாடியம் பேருரை, சிவஞான போத சிற்றுரை, சிவஞான சித்தியார் அதாவது சுபக்கம் பொழிப்புரை என்பன இவர் எழுதிய சாஸ்திர உரைகள். கம்பராமாயண செய்யுள் சங்கோத்திர விருத்தியும் தொல்காப்பி முதல் சூத்திர விருத்தியும் இவர் எழுதியது. மேலும் இலக்கண விளக்க சூறாவளி, சித்தாந்த மரபு கண்டனம், சிவசமய வாத உரை மறுப்பு, இவர் எடுத்து என்னும் சொல்லுக்கு இட்ட வைர குப்பாயம் என்பன இவர் மறுப்புரைகள். மறுப்புரை எழுத வல்லவர் என்பதை காட்டும் இவர் கிபி 1785 இறைவனடி சேர்ந்தார். சோமேசர் முதுமொழி வெண்பா, திருவேகம்பர் ஆனந்த கழிப்பு, அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்ற படைப்புகளும் இவருடையது. இவருடைய காஞ்சி புராணம் தல புராணங்களில் தனிச்சிறப்புடையது. அடுத்ததாக மணிப்பிரவாளம். மணிப்பிரவாளம் என்பது தமிழும் வடமொழியும் கலந்த உரை. மணிப்பிரவாள நடை என்பது. மணி என்றால் தமிழ் சொல், பிரவாளம் என்றால் வடச்சொல் பவளம் என்று பொருள். இதுபோல் இருமொழி சொற்களையும் கலந்து எழுதுவது அழகாக இருக்கும் என சமணர்களாலும் பின்பு வைணவ உரையாசிரியர்களாலும் பின்பற்றது. முன்பு சொல்லிய 4000 திவ்ய பிரபந்த உரைகள் அனைத்தும் மணிப்பிரவாள நடையில் ஆனது. மிக சிறந்த திறனாய்வு பெட்டகமாகிய அவை இந்த நடைப்போக்கால் மக்களை பெரிதும் ஈர்க்கவில்லை, அதனால் பரவாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி இந்த பகுதி நிறைவடைகிறது. தமிழன்பர்களே, இதைத் தொடர்ந்து இசை நாடக இலக்கியம் பற்றி பார்க்கலாம். தமிழன்பர்களே, அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்தடைய வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், முழுமையாக கேளுங்கள். அனைவருக்கும் நன்றி.